ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட ஒஸ்ட் பை. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக ஆர்சிபியோட சைடில் ஒஸ்ட் பையாக இருப்பார்னு ஒரு அன்எத்திக்கல் விஷயம் இந்த இடத்துல வந்து வைரலாக போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு லியாம் லிவிங்ஸ்டன் ஆர்சிபியோட ஒஸ்ட் பையா பெஸ்ட் பையா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு இப்போது நம்ம வந்து யாரோட இடத்துல லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்கோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அவரோட இடத்துல தான் வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு சீசன் ஆஃப் ஆர்சிபிக்கு வேறு லெவலில் கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தவர். 400க்கும் மேற்பட்ட ரன்கள் அப்படிங்கிறத வந்து அடிச்சு கொடுத்தவர். பட் அவரோட லாஸ்ட் சீசன் அப்படிங்கிறது டோட்டலி அவர் மொத்தமாகவே வந்துட்டு அவரோட ஆவரேஜே வெறும் 9ல் தான் இருந்தது. 51 ரன் தான் அவரால் அடிக்கவே முடிஞ்சது. ஒரு ரா பேட்சில் தான் அவர் இருந்தார். ஸோ அவரே அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே வில்ஜாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே வந்து நடந்திருந்தது. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் வந்துட்டு டீமுக்குள்ளே வந்து ஸோ அவர் வந்துட்டு செஞ்சுரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடித்து ஒரு பிரைமரி மெம்பர் ஆஃப் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி மாறி கண்டிப்பாக ஆர்டிஎம்லாம் இவரை பண்ணுவாங்கிற லெவலுக்கு போனது. பட் ஆனால் அவரையும் ஆர்டிஎம் பண்ணல, லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துருக்காங்க. ஸோ லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் உண்மையிலேயே வந்துட்டு செமையாக இருக்குது. எல்லாருமே நினச்சது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்ஜாக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெல்லை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள ஆர்சிபி டீமில் இருந்துருவார், ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. மேக்ஸ்வெல் இடத்துல வில்ஜாக்ஸ் தான் இனிமேல் பிரைமரி பிளேயர்னு நினச்சோம். பட் அந்த இடத்துல தான் லியாம் லிவிங்ஸ்டன் வந்திருக்காரு. ஸோ இப்போ ரீசனாக நடந்து முடிஞ்ச வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டான சீரியஸில் தலைவன் வேறு லெவலில் கன்சிஸ்டண்ட்டாக 50 அண்ட் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட்டும் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் உண்மையிலேயே வந்து எஃபெக்டிவாக இருக்குது. பட் இந்த இடத்துல வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டனை எந்த இடத்துல நம்ம ஆட வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய சைடில் லியாம் லிவிங்ஸ்டன் ஒஸ்ட் பையா பெஸ்ட் பையா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். ஏன்னா வந்து வில்ஜாக்ஸை டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மிடில் ஆர்டரில் வச்சுருந்தாங்க, கிளென் மேக்ஸ்வெல்லையும் மிடில் ஆர்டரில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் தான் இப்போ வில்ஜாக்ஸோட அந்த ஒரு இடம்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால் லியாம் லிவிங்ஸ்டனும் அந்த ஒரு இடத்துல தான் ஆடணும் அப்படின்னு நிர்பந்தம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நம்பர் 4 பேட்டிங் அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன் எஃபெக்டிவாக இருக்கிறாரு. ஒன் டவுன் பேட்ஸ்மனாக அவர் வருவாரா, எஃபெக்டிவாக இருப்பாரா அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே இப்போ வந்துட்டு தெளிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியனில் கண்டிப்பாக லியாம் லிவிங்ஸ்டன் ஒன் டவுனில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பீஸ்ட் மோடில் இருக்க போகிறாரு இந்த சீசன் ஃபுல்லாகவே. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அது மட்டும் இல்லாமல் டீமுக்கு வந்துட்டு என்ன தேவையோ அது வந்து ஒன் டவுனில் அவரால் ஈஸியாக செய்ய முடியும். ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு அந்த ஆங்கர் ரோல் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அடித்து ஆடக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பண்ணிட்டாரு அப்படின்னாலே போதும். கீழே மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுல வர்றவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஆங்கர் ரோல் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரஜத் படிட்டர் அதுக்கு பேர் போனவர். உங்களுக்கு வந்து ஆங்கர் ரோல் வேணுமா அது இருக்குது, அட்டாக்கிங் வேணுமா அதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஆடுவார். ஸோ அதனால் அந்த ஆங்கர் ரோல் வந்துட்டு அவர் பார்த்துக்குவார். டாப் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் சேம் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஒருத்தர் கண்டிப்பாக வந்துட்டு டோட்டலி அட்டாக்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ கண்டிப்பாக என்னோட ஒப்பீனியனில் இது வந்து பெஸ்ட் பைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.